வணக்கம் நண்பர்களே. டிஜிட்டல் உலகில் தினம் ஒரு புதிய களம் உருவாகிக் கொண்டே இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் மக்களின் கவனத்தை ஈர்க்கும் ஒரு சக்திவாய்ந்த ஊடகம் என்றால் அது பாட்காஸ்டிங் தான். ஆங்கிலம், ஹிந்தி போன்ற மொழிகளில் பாட்காஸ்டிங் ஏற்கனவே ஒரு பெரிய அலையாக மாறியிருந்தாலும் நம் தாய்மொழியான தமிழில் இது இன்னும் முழுமையாக பயன்படுத்தப்படாத ஒரு பொக்கிஷமாகவே உள்ளது. இந்த வீடியோல தமிழ் பாட்காஸ்டிங்ல இருக்கும் அபாரமான வாய்ப்புகள் என்ன, அதை எப்படி ஆரம்பிக்கலாம், எப்படி வளர்க்கலாம், எப்படி அதன் மூலம் வருமானம் ஈட்டலாம் அப்படின்னு ஒரு விரிவான வழிகாட்டியை பார்க்க போறோம். தமிழ்ல ஒரு யூனிக்கான அடையாளத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான வாய்ப்பு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பாட்காஸ்டிங்னா என்னன்னு சுருக்கமா பார்த்திடலாம். இது ரேடியோ நிகழ்ச்சிகள் மாதிரிதான். ஆனா ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. இதுல நாம ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு நிகழ்ச்சியை கேட்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ எங்க வேணும்னாலும் நமக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை நம் ஸ்மார்ட் போன் மூலமா கேட்கலாம். இது ஒரு தனிப்பட்ட அனுபவம். பயணத்தின் போது, சமையல் செய்யும்போது, என் வேலை செய்யும்போது கூட பாட்காஸ்ட்களை கேட்கலாம். இது ஒரு ஆடியோ ஆன் டிமாண்ட் சேவை. இன்றைய பிஸியான உலகத்துல மக்களுக்கு படிக்க நேரம் கிடைப்பதில்லை, வீடியோ பார்க்கவும் பல சமயம் வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஆடியோ வடிவம் அவர்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கிறது. அதனால்தான் பாட்காஸ்டிங் இவ்வளவு வேகமாக வளர்ந்து வருகிறது. இப்போதைக்கு தமிழ்ல பாட்காஸ்டிங் களம் இன்னும் பெரிய அளவுல வளர்ச்சி அடையலை. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பாட்காஸ்ட்கள் மட்டுமே வெற்றிகரமா இயங்கிட்டு இருக்கு. ஆனா கோடிக்கணக்கான தமிழ் பேசும் மக்கள் உலகம் முழுவதும் இருக்காங்க. இவங்களுக்கு தேவையான உள்ளடக்கங்கள் இன்னும் பாட்காஸ்ட் வடிவம் எடுக்கவில்லை. உதாரணத்துக்கு விவசாயம், சிறு தொழில் வழிகாட்டி, ஆரோக்கிய குறிப்புகள், உளவியல் ஆலோசனை, சமூக பிரச்சனைகள், இலக்கிய விமர்சனம், குறிப்பிட்ட உள்ளூர் வரலாற்று நிகழ்வுகள்னு எத்தனையோ தலைப்புகள்ல தமிழ்ல பாட்காஸ்ட்கள் இல்லை. இது ஒரு பெரிய வெற்றிடம். இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு இப்போதே நீங்கள் களமிறங்கினால் எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஆளுமையாக வர முடியும். பாட்காஸ்டிங்ல வெற்றி பெற உங்களுக்கு ஒரு தனித்துவமான தலைப்பு ரொம்ப முக்கியம். எல்லாரும் பேசுற விஷயத்தை பேசாம ஒரு குறிப்பிட்ட தலைப்புல ஆழமா பேசணும். எப்படி உங்க தலைப்பை கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு என்ன விஷயத்துல ரொம்ப ஆர்வம் இருக்கு? உதாரணத்துக்கு உங்களுக்கு பழைய கோவில் சிற்பங்கள் பத்தி நல்லா தெரியுமா? அல்லது பாரம்பரிய சமையல் முறைகள் பத்தி ஆர்வம் இருக்கா? நீங்க எந்த துறையில வல்லுனர்? உங்க வேலை சார்ந்த அனுபவங்கள் கூட ஒரு தலைப்பா அமையலாம். மக்கள் எதை பற்றி தமிழ்ல கேட்க விரும்புகிறார்கள், ஆனால் அது குறித்த பாட்காஸ்ட்கள் இல்லை. இதை ஆராயுங்கள். கோவை, மதுரை போன்ற குறிப்பிட்ட ஊர்களின் வரலாறு, அங்கு நடைபெறும் சுவாரஸ்யமான விஷயங்கள், அங்குள்ள பிரபலங்கள் பற்றிய பெட்டிகள், அல்லது சிறுவர்களுக்கு கதை சொல்லுதல், யோகாசன பயிற்சி, தியான வழிகாட்டுதல் என நீங்கள் பேசாத தலைப்புகளே இல்லை எனலாம். பாட்காஸ்டிங் ஆரம்பிக்க லட்சக்கணக்கில் முதலீடு செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில அடிப்படை சாதனங்கள் போதும். உங்க ஸ்மார்ட் போன் கூட ஒரு நல்ல ஆரம்ப புள்ளிதான். ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஆரம்பத்துல ஒரு நல்ல யூஎஸ்பி மைக் வாங்கலாம். இது ரூபாய் 5,000 முதல் ரூபாய் 10,000 வரை இருக்கலாம். மொபைல்ல பண்றீங்கன்னா ரூபாய் 1,000 முதல் 2,000 ரூபாய்க்குள்ள ஒரு லேப்பல் மைக் போதும். ஹெட்ஃபோன் ஆடியோவை சரியா கேட்கவும் எடிட் செய்யவும் இது உதவும். ஆடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் பயன்படுத்தலாம். நீங்க பேசும் இடம் சத்தம் இல்லாததா இருக்கணும். ஒரு சின்ன ரூம் பெட்ரூம் கூட போதும். சுவர்கள்ல போர்வை மாட்டுறது அல்லது சவுண்ட் ப்ரூவிங் பண்றது இன்னும் நல்லது. உங்கள் பாட்காஸ்டின் உயிர்நாடி அதன் உள்ளடக்கம் தான். மக்கள் மீண்டும் மீண்டும் கேட்கணும்னா உங்கள் உள்ளடக்கம் தனித்துவமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு எபிசோடிற்கும் ஒரு தெளிவான திட்டம் வேண்டும். ஒரு அறிமுகம், முக்கிய உள்ளடக்கம், கேள்விகள், பதில்கள் மற்றும் ஒரு முடிவுரை என பிரித்துக் கொள்ளலாம். உங்கள் பேச்சு தெளிவா, சுவாரஸ்யமா இருக்கணும். மக்களுடன் பேசுவது போல ஒரு நட்புணர்வுடன் இருங்க. உங்கள் குரலில் நம்பிக்கை இருக்க வேண்டும். தேவைப்பட்டால் உங்கள் தலைப்பு சார்ந்த வல்லுநர்களை விருந்தினர்களாக அழைத்து வரலாம். இது உங்கள் பாட்காஸ்டுக்கு மேலும் வலு சேர்க்கும். வெறுமனே தகவல்களை மட்டும் சொல்லாமல் அதை ஒரு கதையாகச் சொல்லப் பழகுங்கள். மக்கள் கதைகளை கேட்க எப்போதும் விரும்புவார்கள். உங்கள் ஆடியோவை ரெக்கார்ட் செய்து எடிட் செய்த பிறகு அதை எப்படி மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது? பாட்காஸ்ட் ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம் ஆங்கர் எஃப்எம், இப்போது ஸ்பாட்டிஃபை ஃபார் பாட்காஸ்டர்ஸ், பஸ்ஸ்ப்ரவுட், லிப்சன், பொட்பீன் போன்ற தளங்கள் உங்கள் ஆடியோ ஃபைல்களை ஹோஸ்ட் செய்யும். இவை உங்கள் பாட்காஸ்டை ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்ஸ், ஆப்பிள் பாட்காஸ்ட்ஸ் போன்ற பெரிய தளங்களுக்கு தானாகவே விநியோகிக்கும். ஆரம்பிப்பதற்கு ஆங்கர் எஃப்எம் இலவசம். இந்த ஹோஸ்டிங் தளங்கள் ஒரு RSS ஃபீட் ஐ உருவாக்கும். இதுதான் உங்கள் பாட்காஸ்டின் அட்ரஸ். இந்த RSS ஃபீட் மூலமா தான் அனைத்து பாட்காஸ்ட் தளங்களும் உங்கள் நிகழ்ச்சியை பெறும். உங்கள் பாட்காஸ்டுக்கு ஒரு கவர்ச்சியான கவர் ஆர்ட் அவசியம். இதுதான் உங்கள் பாட்காஸ்டின் அடையாளம். ஒரு நல்ல பாட்காஸ்டை உருவாக்கினாலும் அது மக்களை சென்றடைய வேண்டும். சமூக வலைத்தளங்கள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப் போன்ற தளங்களில் உங்கள் பாட்காஸ்டை விளம்பரப்படுத்துங்கள். சிறிய ஆடியோ கிளிப்புகளை சவுண்ட் பைட்ஸ் வீடியோவாக மாற்றி வெளியிடலாம். உங்கள் பாட்காஸ்டை நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளச் சொல்லுங்கள். அவர்களின் வாய்மொழி விளம்பரம் மிக முக்கியம். உங்கள் துறை சார்ந்த பிற பாட்காஸ்டர்களுடன் இணைந்து ஒரு எபிசோடு செய்யலாம். இது புதிய பார்வையாளர்களை ஈர்க்க உதவும். உங்கள் ஆடியோவை ஒரு ஸ்டில் இமேஜ் அல்லது சிறிய அனிமேஷனுடன் யூடியூபில் வீடியோவாகவும் வெளியிடலாம். பலரும் யூடியூப் மூலமாகவே பாட்காஸ்ட்களை கேட்கிறார்கள்.
உங்கள் தலைப்பு சார்ந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உங்கள் பாட்காஸ்ட் பற்றி பேசலாம். உங்கள் பாட்காஸ்ட் பிரபலமடைந்ததும் நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்புகளை விளம்பரப்படுத்த உங்களை அணுகுவார்கள். உங்கள் பாட்காஸ்டின் கருப்பொருளுடன் பொருந்தக்கூடிய பிராண்டுகளுடன் இணைந்து ஸ்பான்சர்ஷிப் பெறலாம். பட்ரியன் போன்ற தளங்கள் மூலம் உங்கள் கேட்பவர்களிடம் இருந்து நேரடி நிதியுதவி பெறலாம். நீங்கள் ஒரு பிசினஸ் நடத்துபவராக இருந்தால் உங்கள் பாட்காஸ்ட் மூலம் உங்கள் தயாரிப்புகள் அல்லது சேவைகளை விளம்பரப்படுத்தலாம். சில பிரத்யேக எபிசோடுகள் அல்லது போனஸ் உள்ளடக்கத்தை கட்டணம் செலுத்தும் கேட்பவர்களுக்கு மட்டும் வழங்கலாம். இந்த விரிவான வழிகாட்டி தமிழ்ல பாட்காஸ்டிங் ஆரம்பிக்கணும்னு கனவு காண்கிற அனைவருக்கும் ஒரு கையேடு. குறிப்பாக தமிழ்ல தங்கள் குரலை பதிவு செய்ய விரும்பும் புதியவர்களுக்கு, தங்கள் துறையில் உள்ள அறிவை மக்களிடம் கொண்டு சேர்க்க விரும்பும் வல்லுநர்களுக்கு, சிறுகதைகள் வரலாறுகளை வாய்மொழியாகச் சொல்ல விரும்பும் கதை சொல்லிகளுக்கு, தங்கள் தயாரிப்புகளை அல்லது சேவைகளை ஒரு புதுமையான வழியில் சந்தைப்படுத்த விரும்பும் வணிகர்களுக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, உங்களுக்கு பேச ஒரு கதை இருக்குன்னா அதை தமிழ் பாட்காஸ்டிங் மூலமா உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கலாம். ஆகவே நண்பர்களே, தமிழ்ல பாட்காஸ்டிங்கிறது ஒரு பயன்படுத்தப்படாத பொக்கிஷம். இது இப்போ ஒரு தொடக்க நிலையில இருக்கு. இந்த நேரத்துல நீங்க உள்ளே வந்தால் ஒரு முன்னோடியாக உயரலாம். இது ஒரு சமூக சேவை சார்ந்த, அதே சமயம் நல்ல லாபகரமான ஒரு வாய்ப்பு. கிராமப்புற மக்கள் முதல் நகரவாசிகள் வரை அனைவரையும் சென்றடையும் வல்லமை இதற்கு உண்டு. உங்களுக்கு இந்த வீடியோல சொன்ன ஐடியாக்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. அடுத்த வீடியோல இதைவிட ஒரு சிறப்பான பிசினஸ் ஐடியாவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.